அன்புமயம் அறிவுமயம் இரண்டுமான ஜோதிமயமான இந்த அற்புதமான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இதயம் தொட்டு அன்பு கூர்ந்து அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது டிஸ்கவரி புக் பேலஸும் திரைமொழி மாத இதழும். விண்ணும் மண்ணும் காற்றும் நீரும் நெருப்பும் அனைத்துமாக இருப்பது பெண்கள்தான், பெண்மைதான். பெண்மையை போற்றக்கூடிய தேசம்தான். இங்க நம்ம வச்சிருக்கிற டைட்டிலும் பெண்மையை மீட்போம், அதனுடைய குறுக்கும் நெடுக்கும் எல்லாமே இருக்கு. இது பாரதியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே, அப்பிருந்து பாரதியாருக்கு முன்னிருந்து நிவேதா காலத்திலிருந்தே ஒரு பெண்ணைக்கு தன்னுடைய மனைவியை கை மேல போட்டு கூட்டிட்டு போறதுக்கே ஒரு சுதந்திரம் தேவைப்பட்டதுன்னு அப்பிறந்தே இது தொடர்ந்து இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பெண்மைக்கு சுதந்திரம் வந்துருச்சுன்னு. சில இடங்கள், சில கிராமங்களுக்கு, இங்க சிட்டிலையும் சரி கிராமங்களையும் சரி, இன்னும் அவர்களுக்கான ஆத்ம சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் மொழி சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேசுகிறார்கள், எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து விட்டார்கள். ஆனாலும் ஏதோ ஒன்று ஒரு சின்ன இது இருக்கிறது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஆண்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது நாமும் அதுக்குள்ள இருக்கிறோம், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், அதுல இருந்து வெளியே வரல. இது எப்படியாவது அடுத்த நூற்றாண்டுக்குள்ளாவது நம் கடத்தி அனைவரும் சமம்தான், அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமநிகர் என்று பாரதி சொன்னதுதான் இன்னும். ஆனா நம்ம எழுதிடுறோம், மாதவராய் பிறப்பதற்கே தவம் செய்திட வேண்டும்னா போய் எந்த பெண்ணையாவது கேளுங்க, நம்ம அம்மாவுக்கு கேளுங்க, ஏன்டா பொம்பளை பிறந்த அப்படின்னு தான் இன்னும் இருக்கு. எங்க அக்காவுக்கும் அதான் இருக்கு, எங்க தங்கச்சிக்கு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் அது ஏதோ அது ஒரு சின்ன சங்கடமா இருக்கு. அது எங்களுக்கு அவமானமா இருக்கு ஆண்களுக்கு. அது சொல்லும் போதெல்லாம் நம்ம ஒரு படைப்பாளியா யோசிக்கும் போது, நானும் திரைத்துறையில் இருக்கிறதுனால அது எப்படி இன்னொன்னு எல்லா சுதந்திரமும் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஏதோ ஒன்று நெருடு, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் பெண்களுடைய அவர்கள் தான் இந்த பூமியை தாங்கி கொண்டுள்ள. ஒரு ரைட்டர் ஒருத்தர் எழுதியிருந்தார், பூமி கடல் கொண்டுருச்சு இல்லையா அந்த உலகத்தை, அப்படியே கடல் தூக்கிட்டு போயிருச்சு, இந்த பூமி அழிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் உயிரோடு இருக்க, இன்னும் அழியாம இருக்க, என்ன காரணம்? எதிரில் இருந்து சொன்னார், கடவுள். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, பெண்கள்ரா, பெண்கள் தான் இந்த பூமியை இன்னும் இழுத்து பிடிச்சி காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்க அத்தனை பெண் மக்கள் இங்க வந்திருக்கீங்க. சகோதரிகள் அனைவரையும் டிஸ்கவரி புக் பேலஸ் சார்பாகவும் திரைமொழி பத்திரிகை சார்பாகவும் வருக வருகன வரவேற்கிறோம். இதை அண்ணன் கவிஞர், அவர் எனக்கு ஒரு 15 ஆண்டு காலமாக தெரியும். நிறைய இலக்கிய கூட்டம், சமூக சிந்தனை, எங்க போனாலும் அண்ணன் இருப்பாரு. அவர் தான் இதை ஒருங்கிணைஞ்சு அழகா பண்ணிட்டு இருக்காரு. இதுல முதல்ல இப்ப ஜெயந்தன் அவர் நிறைய என்னுடைய நண்பரும் தான். அவரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சந்திச்சோம். அவர் நிறைய, இவர் வேடியப்பன் ஐயா சொன்ன மாதிரி நிறைய இந்த திரைமொழியை பத்தி, அதாவது திரைப்படங்களில் சினிமா எப்படி, திரைப்படங்களில் பெண்மை சார்ந்த நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுல அவர் குறைந்தது ஒரு 6-7 படம் அல்லது ஒரு 10 படத்தை கோடிட்டு, அங்க எங்கெல்லாம் நம்ம பெண்ணியம் எங்க பேசப்பட்டிருக்கிறது, எங்க அடிமைப்பட்டிருக்கு, எங்க சுதந்திரமா இருக்கு, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது அவரை அழகா இப்ப நம்ம முன்னாடி அவர் உரையாற்றுவார். ரொம்ப பெருமிதமா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சன் அரங்கத்துல நான் முதல் முறையா பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெருமிதமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் பெண்கள் குறித்து, பெண்ணடிமைத்தனம் குறித்து, பெண்ணுரிமை குறித்து நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி இருக்காரு. அவருடைய பெண்ணுரிமை குறித்து அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அதே மாதிரி மீட்டுருவாக்கம் செய்த கதாபாத்திரங்கள், இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பிரபஞ்சன் அவர்களுடைய பெண்ணுரிமை சார்ந்த, பெண்ணியம் சார்ந்த சிறுகதைகள் பெண் அப்படிங்கிற தலைப்புல தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமா வந்திருக்கு. அவசியம் வாசிங்க. குறிப்பா அதுல ஒரு கதை எனக்கு எப்போதும் பிரபஞ்சன்கிற பேரை வாசிக்கும் போது பளிச்சுன்னு நினைவுக்கு வரும். அதுல அது அகலிகையுடைய கதை. ஆமா, அந்த கதையில உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகலிகையினுடைய கதை. அதுல ஒரு வரி எழுதியிருப்பாரு. அதாவது இந்திரன் சேவல் வடிவுல அவன் கூவுனது நீ கௌதமன் நீ ஒரு மிகப்பெரிய முனிவன், ஞானத்தால் எல்லாத்தையுமே உணர்பவன். இந்திரன் சேவலா வந்தது உனக்கு ஏன் தெரியாம போச்சு, உன்னுடைய ஞான திருஷ்டிக்கு, உன்னுடைய ஞான கண்ணுக்கு ஏன் தெரியல அப்படின்னு அகலிகை ஒரு கேள்வி கேட்பாங்க.
அப்ப கௌதமன் கல்லானான்னு ஒரு 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 வரி எழுத்தாளருக்குரிய அந்த வரியை வந்து அவர் எழுதியிருப்பாரு. ரொம்ப சிலிர்க்க வைத்த ஒரு வரி. 2 சொற்கள்ல அந்த அத்தகைய சிறப்புக்குரிய பெண்ணுரிமையை போற்றிய ஒரு உன்னதமான ஒரு எழுத்தாளர் பிரபஞ்சன். அவருடைய அரங்கத்துல நாம வந்து இன்று இந்த மாலை வேளையை மிகவும் பொருளுடையதாக, பொருள் பொதிந்ததாக உலக மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக இங்கே ஆண்களும் பெண்களுமாய் கூடியிருக்கிறோம். அதில் என்னுடைய நண்பர் சுப்பிரமணியன், அன்பு சகோதரன் வேடியப்பன், ஐயா தமிழ், ஐயா தமிழ் அவர்கள், அப்புறம் இங்க முதல் முறையா நிறைய பேரை நான் வந்து இங்க நண்பர்களா இந்த மாலை நேரத்துல பெற்றதுக்காக உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நண்பர் சுப்பிரமணியன் இங்க சொல்லும்போது சொன்னாரு, நிறைய தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பெண்ணிய படங்கள் குறித்து நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. நான் அதுல வந்து ஒரு 2 படங்களை மட்டும் முன்வைத்து என்னுடைய உரையை ரொம்ப சுருக்கமா ஒரு 10 நிமிடத்துல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கலந்துரையாடும் போதுதான் இந்த பொழுது இனிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பெண்ணியம், பெண்ணுரிமை என்பது ஒரு பெரும் வறண்ட நிலமாகவே இருக்கிறது, இருந்தது. இப்ப நிலமா பரவாயில்ல. ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும், அதாவது 90கள் வரைக்குமே கூட திருமதி பழனிசாமி அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிற ஒரு சூழல்ல தான் தமிழ் சினிமா இருந்தது. இப்போது வந்து ரெனே மாதிரியான கதாபாத்திரங்கள் வந்து விட்டன, நட்சத்திரம் நகர்கிறதுன்னு நம்ம வந்து பெருமை கொள்றோம். அப்படியான சூழலை தான் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். இந்த 110 ஆண்டு தமிழ் சினிமால அப்படிதான் நம்ம கடந்து வந்திருக்கோம். என் அளவில் சமூகம் எதை பிரதிபலிக்கிறதோ அதை தான் கலைகள் பிரதிபலிக்கின்றன. திரைப்படமும் அதை பிரதிபலித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல வந்து சினிமா தோற்றுவிட்டது. அது தமிழ் சினிமான்னு இல்லை, இந்திய சினிமா அந்த விஷயத்துல தோற்றுவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். புத்தாயிரத்துக்கு பிறகு அந்த நிலைமை சீரடைந்திருக்கிறது. பெண்ணியம், பெண்ணுரிமை குறித்து ஒரு தெளிவுபட்ட பார்வைகள், புரிதல் மிகுந்த பார்வைகள் வர தொடங்கி இருக்கின்றன. இதுல காலத்துல நாம பின்னோக்கி சென்று பார்க்கும்போது வரலாற்றை இருகூறாக பிரித்த ஒருத்தர் அப்படின்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ சொல்றோம், ஜீசஸ் கிரைஸ்ட சொல்றோம். முதல்ல சினிமா வந்து இயேசுவின் வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு ஊமை படத்தை எடுத்துக்கிட்டு தான் ஒரு பிரெஞ்சுக்காரர் வராரு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவின் கதை எழுதி அரந்தை நாராயணன் ஐயா எழுதுறாரு. அந்த லைஃப் ஆஃப் கிறிஸ்ட் அப்படிங்கிற அந்த படத்தை 27 நிமிடம் கொண்ட ஒரு சலன படம், ஒரு ஊமை படம். அதை எடுத்துக்கிட்டு 1896 மும்பையில வந்து முதல்ல திரையிடுறாரு அந்த பிரெஞ்சுக்காரர். அவருடைய பேரு நினைவில் இல்லை. அதன் பிறகு அவர் தமிழகம் வந்து திருச்சியில தன்னுடைய திரையிடலை தொடங்குறாரு. அதுக்கு வந்து ரயில்வேல வேலை செய்யற சாமி கண்ணு வின்சென்ட்னு ஒரு தொழிலாளி போறாரு அந்த திரையிடலுக்கு. ஜோசப் கல்லூரி வளாகத்துல அந்த திரையிடல் நடக்குது, விளையாட்டு மைதானத்துல. அதை போய் பார்த்துட்டு தமிழகம் முழுக்க வந்து அந்த பிரெஞ்சுக்காரர் போய் அந்த படத்தை திரையிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போகும்போது அவர்கிட்ட இருந்து அந்த திரைப்படத்தையும், அந்த 27 நிமிடம் அந்த குறும்படத்தையும், அந்த திரையிடும் கருவியையும் 2000 ரூபாய் கொடுத்து சாமி கண்ணு வின்சென்ட் வாங்குறாரு. வாங்கிட்டு அதை இயேசுவின் வாழ்க்கை அப்படின்னு ஒரு டைட்டில் அது போட்டு
அது சலன படமா ஓடும். அது பின்னாடி அந்த படம் ஓடும்போது அந்த திரைக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து அது விவரணையா ஒருத்தரோ இல்ல 4 பேரோ 5 பேரோ அந்த காட்சிகள்ல வர்ற கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து வர்ணனையா பேசக்கூடிய ஒரு உத்தியை வந்து சாமிகன் வின்சென்ட் வந்து உருவாக்குறாரு. அவரு தான் வந்து அது மாதிரி தான் கூடவே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி விவரணையா அதை விரிச்சு சொல்றதுக்காக வந்து உருவாக்குறாரு. அதுக்கு இயேசு சபையை சேர்ந்த பாதிரியார்கள் வந்து உதவி செய்யறாங்க. அவங்கள்ட்ட வந்து பிரதர்ஸா இருந்த ஒரு 4-5 பேர் அவர் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாறா இருக்கு படிக்கும்போது. இதை ஏன் இந்த இயேசுவின் வாழ்க்கையை நான் ஏன் இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு காட்சி வருது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு புரட்சியாளர். அவரை ஒரு ஞான குருவா ஏத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவரை வந்து இறை மகனா பாக்குறாங்க. அவரை வந்து ஒரு புரட்சியாளரா பாக்குறாங்க. உலகின் சோவியத் யூனியனுடைய முன்னாள் பிரசிடென்ட் வந்து மிகைல் கோர்பஸை வந்து அவர் உலகின் முதல் பொது உடைமையாளர், ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்டா பார்த்தாரு. இந்த மாதிரி அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். அந்த 27 நிமிட படத்துல பல காட்சிகள் பெண்ணியம் சார்ந்து ரொம்ப அதிர்வை உருவாக்கக்கூடியதா இருந்திருக்கு. இதை தியோடோர் பாஸ்கரன் வந்து தன்னுடைய ஆய்வுல சொல்றாரு. என்னன்னா, ஜீசஸ் வந்து யூத மதத்துக்கு எதிராக தன்னுடைய கிளர்ச்சியை தொடங்குறாரு. யூதர்களுடைய அந்த திருச்சட்டத்தின்படி ஒரு பெண் பாலியல் தொழிலாளி, ஒரு பாலியல் தொழிலாளி கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டியவள். அதுதான் வந்து யூத மத பழமைவாதம். ஒரு ஜீசஸை வந்து எப்படியாவது வந்து அவர் மேல ஏதாவது ஒரு இடத்துல அவரை பாயிண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் தொழிலாளியை அவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இந்த பெண்ணை கையங்களவமா பிடிச்சிட்டோம், இங்கேயே கல்லால் அடிச்சு கொல்ல போறோம், என்ன சொல்றீங்க அப்படின்னோன்னா அவர் சொல்றாரு, உங்கள யாரு பாவம் செய்யலையோ முதல் கல்ல அவர் மேல போடுங்கன்னு. இந்த சீன் வருது. இதை வந்து இயேசு சபையை சேர்ந்த இந்த பிரதர்ஸ் வந்து பின்னாடி இருந்து சொல்லும் போது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அந்த சைலண்ட் பிலிமை தூக்கிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு காட்சி, ஒரு சமாரிய பெண், அதாவது சாதி ரீதியாக கீழ்நிலையில் வைக்கப்பட்ட ஒரு பெண்ணிடம் போய் வந்து தண்ணி கேட்டு வாங்கி குடிக்கிறார். இந்த மாதிரி 2-3 சம்பவங்கள் வந்து அந்த 27 நிமிட படத்துல இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா சலன படத்திலேயே பெண்ணிய கூறுகளை வந்து நாம வந்து இங்க தமிழ்நாட்டுல பார்த்துட்டோம். அதுல இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படியே வரலாற்றுல வந்து வரலாற்றுல வந்து இன்னும் பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, கிமுல போய் பார்த்தோம் அப்படின்னா புத்தர், அவரும் இந்த சாதி கட்டுமானங்கள், சாதி அமைப்புகளுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய புரட்சியை செய்தவர். குறிப்பா தன்னுடைய சங்கத்துல வந்து பெண்களை வந்து அவரு சேர்த்துக்கிறதுக்கு அவர் முன் வராரு. சுனிதா அப்படிங்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி பெண்ணை வந்து, நீங்க செய்யற தொழில் வந்து உங்க தொழிலால வந்து உங்களை ரொம்ப இழிவுபடுத்துறாங்க, அதனால நீங்க வந்து அந்த தொழிலை கைவிட்டு நீ வாமா வந்து சங்கத்துல சேருன்னு சொல்லி அவங்கள பிக்குனியா மாத்துறார். நீங்க புத்தரின் அவரோட தம்மமும் புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து காலத்தால் வந்து ரொம்ப பின்னோக்கி போகும்போது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பாருங்க. வந்து அங்க வந்து புத்தர் வந்து அப்பவே தன்னுடைய வந்து புரட்சியை வந்து பண்ணிட்டார். பெண்ணியம் வந்து புத்தர்கிட்ட இருந்தே பெண்ணியம் தொடங்குது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நமக்கே நல்லா தெரியும், இங்க வந்து நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் மதம் தான் பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. அவங்க பெண் உரிமையை பெறுவதில், பெண் சமத்துவத்தை பெறுவதில் மதம் தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. ஆனா இதை வந்து தமிழ் சினிமா எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதிபலிச்சிருக்கு. ஆனா ஒரு ஆழமா அழுத்தமா தமிழ் சினிமாவோ இந்திய சினிமாவோ பிரதிபலிச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு வந்து சபரிமலை இஷ்யூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது குறித்து ஒரு
மலையாள சினிமாவை இன்னைக்கு கொண்டாடுறோம் எல்லாரும். ஆனா அது குறித்து ஒரு திரைப்படம் வருமா அப்படின்னா, ஒரு ஒரு சபரிமலைக்கு போக தீர்ப்புக்கு அப்புறம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் சபரிமலைக்கு போக தயாராயிட்ட ஒரு பெண்ணை குறித்த, அந்த பெண்ணுடைய ஒரு போராட்டத்தை குறித்த ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணி ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்க முன்வருவார் மலையாள சினிமால? கண்டிப்பா மாட்டாரு. அப்படி வந்தாருன்னா அவர் என்ன ஆவாரு நமக்கே தெரியும் இல்லைங்களா? சோ வந்து நம்ம இந்திய சூழல்ல மதம் தான் இங்க வந்து பெண்ணை போட்டு மிதிக்கிற, அடித்து துவைக்கிற, காலுக்கு கீழே போட்டு வைத்திருக்கிற அமைப்பா இருக்குதுன்னா எல்லா மதத்தையும் தான் சொல்றேன். நான் வந்து குறிப்பிட்டு இந்த மதம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இத வந்து மிக காத்திரமாக அல்லது மிக நுட்பமாக அல்லது கலையினுடைய உத்தியோடு புத்திசாலித்தனமாவது படங்கள் சொல்ல வருதா அப்படின்னா, திரைப்படங்கள் சொல்ல வருதான்னா கண்டிப்பா இல்லை. அங்கிருந்து நான் வந்து அம்பேத்கர்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் அளவுக்கு பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ்நிலத்துல ஈவேரா அவர்கள் மட்டும்தான். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சியை நம்ம எதை வச்சு நம்ம கணிக்க முடியும் அப்படின்னா, பெண் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறாளோ, எந்த அளவிற்கு அவள் வந்து தன்னம்பிக்கையோடும் தற்சார்போடும் உயர்ந்திருக்கிறாளோ, அதை வைத்துத்தான் நாம வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம அளவிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதோட வந்து அம்பேத்கர் வந்து நிக்கல. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது பல்வேறு பெண்களுடைய சொத்துரிமையில தொடங்கி பல விஷயங்களை வந்து பெண்களுக்காக தனக்கு வந்து தன்னுடைய கைக்கு அதிகாரம் வந்த போது அதை வந்து அவர் சாதித்து காட்டி விட்டு போனார். அரசியல் அதிகாரம் ஈவேரா அவர்களுக்கு கையில கிடைக்கல அப்படின்னாலும் அவரு வந்து தாலி மறுப்பை வந்து தன்னுடைய சுயமரியாதை திருமணங்கள் வழியா வந்து வச்சாரு. ஆனா தமிழ் சினிமால சாதிய நீ தாலி கட்டினா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியல இது வரைக்கும். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு வேதனையோடு தான் நான் அதை இங்க பதிவு பண்றேன். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து பெரியார் செஞ்சது. இன்னைக்கு வந்து சுயமரியாதை திருமணங்கள் வந்து தாலி மறுப்போடு இன்னைக்கு என்ன தாலிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அடிமை சின்னம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா அப்படி ஒரு திரைப்படம் வரல, அப்படி ஒரு கதாபாத்திரம் வரல. ஆனால் மாறாக ஒரு அம்பேத்கரிஸ்ட நாம வந்து தமிழ் சினிமால ஒரு பெண்ணாக நாம பார்த்திருக்கோம். இப்ப சமீபத்துல அவள் தான் ரெனே. ரஞ்சித் அவர்கள் இயக்கி இருக்கிற நட்சத்திரம் நகர்கிறது படத்துல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அவள் அப்படித்தான் நல்ல மஞ்சுவை சந்திச்சோம். ஆனா மஞ்சுல இருந்து ரெனேவை வந்து பல மடங்கு நம்ம மேல தூக்கி வைக்கலாம். அப்படி ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரம். தன்னுடைய சாதி ஆணவத்தால் வந்து தன்னுடைய காதலை முறிச்சுக்கிறான் காதலன். ஆனா அவ ஒரு அம்பேத்கரிஸ்டா இருக்கிறதுனால அத அவ சட்டையே செய்யல. ஏன்னா அவ தற்சார்பு மிக்கவள். தன்னுடைய திறமை மீது, தன்னுடைய உழைப்பின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவள். தற்சார்பு மிக்கவளா இருக்கிறதுனாலதான் அவ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கா. நீ ஒண்ணுமே இல்லை போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கா. எந்தெந்த படத்தையோ கொண்டாடுகிறோம், எழுதுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நட்சத்திரம் நகர்கிறது மாதிரி ஒரு சிறந்த படைப்பை வந்து நம்ம வந்து பெருசா கொண்டாடலை, நம்ம அதற்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையானதுதான். அது முக்கியமா விமர்சகர்கள் அந்த படத்தை வந்து எப்படி கையாண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கரை படிக்கல. அம்பேத்கர் அந்த படத்தை நட்சத்திரம் நகர்கிற படத்தை வந்து விமர்சிக்கணும் அப்படின்னா அம்பேத்கரை படிச்சிருந்தா அவன் சிறப்பா அந்த படத்தை விமர்சிக்க முடியும். ஒரு அம்பேத்கரிஸ்ட் கதாபாத்திரம் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் வருதுங்கிற போது அம்பேத்கரை தெரிஞ்சுக்காம அந்த படத்தை எப்படி விமர்சிக்க முடியும்? இதுதான் ரொம்ப வேதனையானது.
மிகச்சிறந்த ஒரு பெண்ணிய படைப்பாக, நட்சத்திரம் நகர்கிறதோட அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலும், மிகச்சிறந்த ஒரு பெண்ணிய படைப்பாக நான் என்னுடைய பார்வையில சமீப நாட்கள்ல நான் பார்த்து வியந்தது அப்படின்னா, வசந்த் சாய் அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி பிலிம். அது ஒரு 3 கதைகள். அதாவது அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே காலகட்டம் தான் மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஆனா பெண்ணுடைய நிலைமை அப்படியே ஆண்மைய சமூகத்தில் அப்படியே அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கதை தேர்வுலையே வசந்த் சாய் அவர்கள் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 தலைமுறை எழுத்தாளர்களுடைய 3 சிறுகதைகளை அவர் தேர்வு செஞ்சுக்கிறாரு. ஆதவன் அவர்களுடைய சிறுகதை, அதற்கு அடுத்த தலைமுறையிலே வந்த அசோகமித்திரன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, அதற்கும் அடுத்த தலைமுறையிலே வந்த ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. 3 சிறுகதைகளை அவர் தேர்வு செஞ்சு அந்த படத்தை உருவாக்குறாரு. சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்கள். 3 காலகட்டத்துல வாழ்ற அந்த பெண்கள் ஆண் ஒடுக்குதலால் உருவாக்கப்பட்டிருக்க, ஆண் ஒடுக்குதலால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற குடும்ப அமைப்புக்குள்ள எவ்வளவு ஒடுக்குதல்களுக்கு ஆளாகிறாங்க, எந்த கணத்துல அவங்க அதுல இருந்து வெளியில வர்றாங்க அப்படிங்கிறத அந்த ஆந்தாலஜி பிலிம்ல அவர் ரொம்ப மிகச்சிறப்பா, பிரச்சாரம் இல்லாம, பாடம் எடுக்காம ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணியிருந்தாரு. சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அந்த ஆந்தாலஜி படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். மிக முக்கியமா தமிழ் சினிமாவில் நேர வேண்டிய மாற்றம் அப்படின்னா அடிப்படையிலிருந்து நேரணும். ஒரு ஆணினுடைய காதலை பத்தி பேசுற படங்கள் வருது. ஒரு ஆணுக்கு அவனுடைய காதல் சார்ந்து ஒரு பெரிய கதை இருக்கும் என்றால் ஏன் பெண்ணுக்கு இருக்காது? அந்த கோணத்தையே எடுக்கிறது இல்ல. பெண் இயக்குனர்கள் அதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அலிதா சமீம் மின்மினின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல நான் அதை எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும். இன்னும் ஆண்களின் கையில் சினிமா இருப்பதனால்தான் ஆண்களின் திரைப்படங்களே வந்துட்டு இருக்கு. ஆண் மைய சினிமாக்களே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயிசம் தான் இங்க சினிமாவா இருக்கு. இது மாறணும். பெண் உரிமையை பேசுகிற படங்கள் வரணும். பெண் அடிமைத்தனம் முற்றாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இழிவுகளிலெல்லாம் மிகப்பெரிய இழிவு என்பதை உணர்கிற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். ரொம்ப அருமையான ஒரு விவாத களத்தில் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். பெண்ணுரிமையினுடைய மீட்பும் தேவை. வரலாற்றின் அடிப்படையில இதுவரையில எவ்வளவு பெண்ணுரிமையினுடைய மீட்புகள் நிகழ்ந்திருக்கின்றன, அங்க எங்கெல்லாம் இன்னும் இடைவெளி இருக்கிறது என்ற விவாத களத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே மிக அருமையாக திட்டமிட்டு மிக அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கடைசியா நம்ம கேக்லாம் வெட்டி தர இருக்கிற நம்முடைய டிஸ்கவரி புக் பேலஸினுடைய வேடியப்பன் அவர்களுக்கு நமது கைத்தறி நன்றியை சொல்லுவோம். அது போலவே அழைப்புகள் தயாராகும் போது அணியமாகும் போது தான் பார்த்தேன், திரைமொழியினுடைய அல்லது அன்பிற்குரிய சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெண்களை பற்றி பேசுகிற போது பாரதியை நம்ம விட்டுவிடக்கூடாது என்பதால் சுப்பிரமணிய பாரதியை நம்ம கூட இருக்கிறார். திரைமொழி இதழினுடைய ஆசிரியர். அவருக்கும் அவரை சேர்ந்த நண்பர்களுக்கும் நமது கைத்தட்டல்களால் நன்றி. அது மாதிரி இன்றைய விவாத கழகத்துக்கான தொடக்க உரையை நான் என்ன தரலான்னு நினைச்சனோ அது மிக சரியாக திரைப்படங்களின் வாயிலாக இயேசுநாதர் தொடங்கி புத்தர்ல இருந்து அம்பேத்கர்ல இருந்து அவள் அப்படித்தான் ருத்ரையாவினுடைய இதுல இருந்து இன்னைக்கு இருக்க நட்சத்திரங்கள் நகருகின்ற வரையில மிக அருமை. செய்தலாம். அடுத்த இடைவெளியில நம்ம உறுதியா பண்ணுவோங்கய்யா. அதனால ரொம்ப அருமையான ஒரு இந்த விவாத களத்தை தொடங்கி வைத்திருக்கிற மாதிரியான மிக அழகான உரை வழங்கியிருக்கிற, வருங்காலத்தில் திரைப்பட உலகத்தில் மிகச்சிறந்த சிந்தனைகளை வழங்க இருக்கிற இன்றைய இணை இயக்குனர் உதவி இயக்குனர் அன்பிற்குரிய ஜெயந்தன் அவர்களுக்கும் நமது அன்பினை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இங்க அரங்கத்துல மிகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, பொறியாளர்கள் இருக்கிறாங்க, கவிஞர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு கவிதை நூல்கள் எழுதினவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லோருக்குமே எனது அன்பான வணக்கம். ரொம்ப குறிப்பா நான் 2 பேரை இந்த அரங்கத்திற்கு வரவழைத்ததில் தனிப்பட்ட முறையில் நான் பெருமை அடைகிறேன்.
பெருமை என்று சொல்வதை விட அதுதான் அது உண்மையின் குரலாக இருக்கும் என்று கருதியதால் அவங்க 2 பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் இந்திய ஆட்சி பணிக்கு படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிற MA சோசியாலஜி படித்திருக்கிற எங்களது அன்பிற்குரிய ஸ்வேதா அவர்களுடைய குரல் இன்று இந்த அரங்கத்திலே ஒலிக்க இருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அது போலவே நசீமா தம்பி நசீர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அவங்க டிரான்ஸ்மென், அவங்களும் IAS எங்க அகாடமியில படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரல் ஒலிக்க இருக்குது. மேலும் கூட ஒரு செவிமாற்று திறனாளி ஒருத்தவங்களை கூட நம்ம அழைச்சிருந்தோம். அவங்க இன்னைக்கு பயணத்துல இருக்கிறாங்க, வருவாங்க. நண்பர்களே, நான் ஒரு 2-3 நிமிடங்கள் இந்த விவாத அரங்கத்துக்கான தொடக்கத்துக்கான சில செய்திகளை சொல்லி நாம எல்லோருமே பேசலாம். எல்லோருக்குமே ஒரு 2 நிமிடமாக 3 முறை பேசலாம். அல்லது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி இருக்கிறதையா நான் முழுசா சொல்லணும்னா 4 நிமிடங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம், தவறு. பொதுவாக ஜெயந்தன் அவர்கள் தொடங்கி வைத்த மாதிரி, நம்முடைய வேடியப்பன் அவர்கள் தொடக்கத்துல சொன்ன மாதிரி, எல்லா விதத்திலும் எல்லோரும் சமமானவர்கள் என்பதுதான் நாகரிக வளர்ச்சியினுடைய சமூகம் பார்க்க வேண்டிய செய்தி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். தமிழ் துறையினுடைய தலைவர் கணேஷ் ஐயாவும் பாரதராஜாவும் இருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் திருவள்ளுவர் சொல்லல, பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் சொல்லல, எல்லா உயிர்களுக்கும் சொன்னார். மனிதர்கள் மட்டுமல்ல, எனக்கு கீழே இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் தாவரங்களையும் சமமாக பார்க்கிற சமூகத்திற்கு நாம் வர வேண்டும் என்று இருந்த சமூகத்தில் ஒரு செய்தியை சொல்லணும்னா, சங்க காலத்தில் கிட்டத்தட்ட 40-41 பெண் பார்ப்பனவர்கள் இருந்த இடத்துல இடையில பெண்கள் பேசுவதற்கான வாய்ப்பே வழங்கப்படல. ஆண்டாள் கொஞ்சம் பேசுறாங்க, இலக்கிய வரலாற்றுல காரைக்கால் அம்மையார் பேசுறாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம கவிஞர்களை பார்க்கிறோம். இப்ப இடைக்காலத்தில் ஜெயந்தன் அவர்கள் பதிவு செய்தது போல மதங்கள் இந்த மண்ணுக்கு வந்தபோது பெண்கள் 2ஆம் தர குடிமக்களாக இறக்கப்பட்டார்கள். அவர்களுடைய நிலையை ஆண்களா வந்தாதான் கடவுளை அடைய முடியும் என்ற போதனைகள் இந்த மண்ணில் என்று நம்பின. அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை இருந்தது. அப்புறம் இன்னைக்கு படித்து முடித்து வந்திருக்கு. இன்றைக்கு விவாத காலத்துல எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கின்றன. நாம் பேசி முடித்து விடக்கூடிய அல்லது மலைப்பொழிவு தரக்கூடிய தீர்வுகளை தரக்கூடிய தலைப்புகளாக மட்டும் இல்லை. அண்மையில் ஆர்த்திக்கு நடந்திருக்கிற புதுமையினுடைய கொடுமை நமது கண்களின் முன்னால் நின்று கொண்டிருக்கிற போது இப்படிப்பட்ட விவாதக்களங்கள் பயன் தருமா என்கிற அறச்சீற்றம் கூட நமக்கு வருகிறது. பல இடங்களில் பெண்கள் எந்த உடையை அணிய வேண்டும் என்பதை ஆண்கள் தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த அடிப்படை உரிமை கூட அவர்களுக்கு இல்லையா என்று பார்க்கிறோம். இந்தியாவிலே, தமிழகத்திலே பொருளாதாரத்திலே உரிமை பெற்றவர்களாக, பல்வேறு முடிவுகளை எடுப்பதில் உரிமை பெற்றவர்களாக தமிழக பெண்கள் முன்னிடத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த மண்ணில் தான் ஆணவ படுகொலைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. படித்தவர்கள் மிக அதிகமாக இருப்பதாக அறியப்படுகிற சென்னை மாநகரில் நமது கண்ணுக்கு முன்னால் 2 வாரங்கள் முன்பு ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்து இருப்பதை பார்க்கிறோம். பெண் என்பதை ஒரு உடைமை பொருளாக மாற்றிவிட்ட சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் என்பதை சக மனுஷி என்கிற நிலையிலிருந்து நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை இழந்து கொண்டே இந்த ஆண் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி இப்ப புராணங்களிலே பார்க்கிற மாதிரி அன்பிற்குரிய மகள்கள் நம்ம சுருத்திக்காலாம் வந்திருக்கிறாங்க. எங்க அம்மா ஷாலினி அம்மாவுடைய பேர் தான் தொண்டர்களை முதல்ல போட்டிருக்கிறோம். சுபா அம்மா இருக்கிறார். நாம் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பெண்கள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்ற இந்த சமூகம் தனது மாரல் வகுப்புகளில் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது, நீதி போதனைகளில். ஆனால் ஆண்கள் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எந்த சமூகமும் சொல்லித் தரவில்லை. இது மீண்டும் மீண்டும் ஊடகங்கள்ல நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது ஏதோ ஒரு சிக்கலாக இருக்கிறது. அதை சொல்லி நான் உங்களை பேச வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த தலைப்பிலேயும் பேசலாம், இப்படித்தான் பேச வேண்டும் என்பதில்லை. ஒருவர் பேசுகிற போது அதை ஒட்டியோ அல்லது வெட்டியோ பேச வேண்டும் என்று நினைக்கிறவர் கை உயர்த்தி விட்டு நீங்கள் வந்து பேசுவது விவாத களத்தை கொஞ்சம் பார்வையாளர்களுக்கு சில செய்திகளை நாம் கடத்தியதாக அமையும் என்று கருதுகிறேன். இன்றைக்கு இருக்கிற பெண்ணிய எழுத்தாளர்களாக இருக்கிற நம்முடைய சுகிருதராணி அம்மாவுடைய ஒரு கவிதையை கூட இன்று மின்னம்பலத்திலே போட்டிருந்தார்கள். ஒரு புணர்தலுக்காகவும் வெட்டி எறிதலுக்காக மட்டுமே பெண் உடல்கள் பயன்படுத்தப்படும் என்றால் இந்த உலகத்தில் இனிமேல் நாங்கள் பிறக்க தயாராக இல்லை என்ற அம்மாவுடைய ஒரு கவிதை இன்றைக்கு அதில் பதிவு செய்திருந்தார்கள். ஐயா தன்னம்பிக்கையினுடைய எங்களது அடையாளமாக இருக்கிற சிவகுமார் ஐயா அவர்களோ, ராமமூர்த்தி அவர்களோ, நம்முடைய ரம்யா அசோக், நம்முடைய முனைவர் மாலா, இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளில் நாம் ஒன்றை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் உடை அணியாது இருந்த காலகட்டத்தில் இருந்த நாகரிகமும் பண்பாடும் இன்று உடைகள் அணிந்திருக்கிற செய்தி தொடர்பின் உயரத்தை தொற்றிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் இழந்து போயிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம்.
உங்களுக்கு எல்லாம் பெண்ணியவாதிகள் வகிக்கிற ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்கள் ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கிறோம், விலங்குகள் ஆடைகள் அணியாமல் இருக்கின்றன. எந்த ஆடும் மாடும் பறவைகளும் உடைகள் அணிந்திருப்பதில்லை. அந்த காளை மாடும் அந்த பசு மாடும் மிக அருகிலே நின்றுதான் புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்தில் ஆணாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் அந்த காளை மாடுகள் ஆண்களாக இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் தான் 24 மணி நேரமும் ஆண்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எனது அம்மா நாற்காலில் உட்கார வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிற ஆணாதிக்க சிந்தனை உடைய மகனாக நான் வளர்த்து எடுக்கப்படுகிறேன். எனக்கு பாடம் நடத்திய, என்னை தூக்கி கொண்டு சென்ற எனது அக்கா என்னை விட உயரமான இருக்கையிலே உட்கார்ந்து விடக் கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். இப்படி மனம் எங்கும் வக்கிரங்களை தூவி வைத்திருக்கிற இந்த சமூகத்தில் நாம் எதை நோக்கி செலுத்தினால் அடுத்த தலைமுறைகள், அடுத்த 50-100 ஆண்டுகள் கழிகிற போது மனிதர்களை, உடல்களை கடந்து நம்மால் பார்க்க முடியும் என்ற எண்ணத்திற்கு வருகிற போது இந்த சமூகம் வளர்ச்சி அடைஞ்ச சமூகமாக இருக்கும். நான் ஒருவரை பார்க்கிற போது நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு காவல்துறை ஆணையாளர் நிறுத்துறாங்க வண்டியில அப்படின்னாக்கா, நாம் பொது புத்தியில் அவர்களை முதலில் பெண்களாகத்தான் பார்க்கணும், இல்லைங்களாங்க? நம்ம யார் நிறுத்தப்பட்டாலும் அவங்களை பார்த்து சிரிக்கிறோம். ஏன்னா முதல்ல அவங்க பெண்ணா பார்க்கிறோம். அப்புறம் தான் நம்ம என்னடா பல்ல காட்டிட்டுன்னு அந்த லத்தி எடுத்தாங்கன்னா அப்புறம் தான் அவங்க காவல்துறை ஆய்வாளர் நமக்கு ஞாபகம் வருது. அவர்கள் உடல்களை வைத்தே பார்க்கும். அது திருநங்கைகளாக இருந்தாலும், எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் முதலில் அவர்களுடைய உடல் நமது மனதிலே பதிவாகிற ஒரு மன நோயிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உடலுக்குள் ஒரு மனிதன் வசித்துக் கொண்டிருக்கிறான். அது அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுதும் பார்க்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் எந்த தடைகளை எல்லாம் நீக்கினால், தமிழகத்தினுடைய புள்ளி விவரங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை தந்தாலும் கூட ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்தேறுகிற போது அதை மறுபடி போய் நாம் சரி செய்து விட முடியாது. அந்த ஒரு குடும்பத்திற்கு அல்லது அந்த உயிருக்கு நாம் 100% குற்றமளித்தவர்களாகவே இருக்கிறோம் என்பதை என்ன தொடக்க உரையிலே சொல்லி, சில நண்பருடைய பெயர்களை நான் குறிப்பிட மறந்திருந்தாலும், ஐயா சாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, எங்களது அன்புக்குரிய சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இருக்கிறாங்க, பின்னாடி ஐயா கூட இணைந்து வந்திருக்கக்கூடிய தனசேகர் இருக்கிறாங்க, விஜய் இருக்கிறாங்க, அம்மா வந்திருக்காங்க, உங்க பேருமா சித்ரா அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க, நசீரனுடைய துணைவியாராக வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எங்களது செல்ல குழந்தைகள், எங்கள் பயிற்சி மையத்தினுடைய செல்ல குழந்தைகள். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சமூகம் அவர்களை நோக்கி வைக்கிற மிக கீழ்த்தரமான கேள்விகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கடந்து இன்னைக்கு உணவு அவங்க ஒரு கிச்சன் மாதிரி நடத்திக்கிட்டு அவங்க அதெல்லாம் யூடியூப்ல போட்டு அது எங்க சேனல் நாங்க பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லி, உங்களை யார் வேணாலும் தொடங்கலாம். ஆனால் ஒரு மைய கருத்தை நோக்கி நான் பயணிப்போம். எதுவும் ஒரு செய்தியை ஒட்டி போக தேவையில்லை. இப்ப பொதுவா நம்ம தொடக்கத்துல நம்ம தொடங்குவதற்காக உடைகளை குறித்து நாம் பேசுவோம். உடைகளை குறித்து நான் இப்ப இன்னைக்கு இந்த சட்டை போட்டிருக்கேன், நான் முழுக்கை சட்டை போடலாம், ஆணாக இருந்தால் நான் முக்கால் இதை போட்டு போக முடிகிறது. ஆனால் பெண்கள் என்றால் இந்த உடைதான் அணிய வேண்டும் என்பதும், இந்த உடைகளை நீ அணிந்திருப்பதால் நான் பாலியல் உணர்வுக்கு தூண்டப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிற செய்திகளையும் பார்க்கிற போது, அவர்கள் அம்மா எந்த உடை விலகி இருந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள், அவர்களது அக்காவும் தங்கை எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் என்கிற அந்த முதல் செய்தியை மட்டும் நான் தொடங்கி வைத்து தொடர்ந்து உங்கள் களத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டே இருங்கள். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம கிராமங்கள்லாம் தொண்ணூத்தொட்டு ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ட்டு. இப்ப கொஞ்சம் மாறி புல்லானாலும் புருஷனுங்கிறது ஃபுல்லானாலும் புருஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா பின் எதுவானாலும் அவன் மனுஷனா இருப்பான். வதிலி ஒரு கவிஞர் பேர் ஞாபகம் இல்லை, அவருடைய வரிகள் அவை. அதாவது எதுவானா மனிதனாக இருக்குன்னா அவர் ஆணை மனிதனா வெளிப்படுத்தி நம்ம கொண்டு வரணும். ஆனால் மாற்ற வேண்டியது பெண்ணை அல்ல, ஆணைத்தான் நாம் மாற்ற வேண்டும். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி ஆளுங்களோட நான் பயணம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்பொழுது மயிலாப்பூர் பக்கத்துல செல்லும் பொழுது ஒரு பெண்மணி ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா, கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். அப்பொழுது அந்த சக கம்பெனியை சேர்ந்த ஒரு நண்பர் பேசுறாரு, ஐயா இந்த மாதிரி எல்லாம் உடை அணிந்திருந்தா ஆண்களுக்கு கற்பழிக்கணும் என்ன வருமா வராதுன்னு கேட்டார். இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு தெரியல, ஏன்னா இது வாத மேடை, அதனால உங்க பதில தாராளமா சொல்லலாம் நினைக்கிறேன். இதற்கு என்ன பதில் அவருக்கு நீங்க தரலாம்?
அதாவது நம்ம வந்து ஒரு பெண் வந்து அரைகுறை உடையணிந்தா அவளை என்ன வேணா பண்ணலாம். அப்போ வந்து ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கையில வந்து கை நிறைய ஒரு பணம் ஒரு பேக் தூக்கிட்டு போனா அவரையும் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அர்த்தம். அப்ப நம்மளை விட கீழ் இருக்கிற ஒரு தரப்ப வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க எண்ணம் தான் இதுக்கு அடிப்படை காரணமா இருக்கு இல்லையா? இது சரி, அது சரின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா இது இவங்களால சரியா ஏத்துக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். வரலாற்றுல பாத்தீங்கன்னா 1910 ஆண்டுல தான் இந்த பெண்ணுரிமை மகளிர் தின நாளுங்கிறத உண்டாக்குனாங்க. அதற்கு காரணங்கள் வந்து ஒண்ணு வந்து 8 மணி நேர வேலை பெண்களுக்கு, அதன் பிறகு வாக்குரிமை, அப்புறம் சம உரிமை, சமாதானம். இந்த காரணங்களுக்காக மகளிர் தினத்தை உண்டாக்குனாங்க. அதை ஒட்டி பயணத்தில் நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற இந்த தலைப்பை வந்து பாத்தீங்கன்னா பெண் உரிமை மீட்பும் தேவையும். இதை வந்து அந்த உடைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நான் இதை 2 கூறுகளா வந்து பிரிச்சு இங்க பேசுறேன். ஏன்னா என்னுடைய நெற்றியில வந்து கோடு போட்டிருக்கு, நிறைய பேருக்கு ஐயம் இருக்கும். அது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஸோ நான் வந்து திராவிடத்தினுடைய பாலில் வந்து ரொம்ப தீவிர நம்பிக்கை கொண்டவன். அதனால வந்து முதல்ல நான் தந்தை பெரியார்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பெண்ணுரிமையை பத்தி, பெண்களுடைய உரிமையை பத்தி அதிகமா பேசினவர் வந்து தந்தை பெரியார். தந்தை பெரியார் வந்து பேசின அளவுக்கு வந்து உலகத்துல வந்து எந்த தலைவர்களும் வந்து பெண்ணுரிமை பத்தி பேசினதுன்றது என்னுடைய தாழ்மையான பணிவான கருத்து. பெண்களை பத்தி அவர் நிறைய கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுல வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து அவங்க அணியிடக்கூடிய உடையை குறித்து வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. உடைன்றது வந்து ஆணுடைய பொது பார்வையில வந்து அது ஒரு மாறுபட்ட ஒரு விதமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து இந்த உடைதான் போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எது கன்வீனியன்ட், அவங்களுக்கு வந்து எது வந்து சூட்டபிளா இருக்கோ அதை வந்து போடலாம் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து தந்தை பெரியார் வந்து பேசியிருக்காரு. அதை வந்து அந்த காலத்துல சில பேர் நடைமுறையும் படித்திருக்காங்க. அதனால வந்து பெண்களுடைய இது வந்து அவங்களுடைய உரிமை சார்ந்தது. அதை வந்து நம்ம யாருமே வந்து குறிக்கிட முடியாது. அதுல வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகவும் முடியாது. இப்ப நான் இங்க சொல்ல வர செய்தி என்னன்னா வந்து இந்த மீட்புன்றது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. நம்ம வந்து நிறைய பேர் பேசியிருக்கோம். ஆண்டாள் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து 40 பெண் பார்ப்பவர்கள் வந்து சங்க காலத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் நூற்றாண்டுல வந்து ஆண்டாள் இருந்தாங்க. ஆண்டாளுக்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுகளாக வந்து யாருமே இல்லை. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ வந்து அப்போ வந்து அவங்களுடைய உரிமைகள் வந்து இன்னும் மீட்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இப்போ சொசைட்டில வந்து அன்றாடம் வந்து அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நம்ம மீட்டிருக்குமா இல்லையா? ஆனா அதுக்கான விடை வந்து இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு ஒரு கருத்தை வந்து சொல்லி நான் வந்து முடிச்சிடறேன் நேரம் கருதி. இப்போ வந்து தமிழ்நாடு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனைத்து ஜாதியினரும் வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆண்கள் மற்ற பிரிவுல இருக்கிறவங்களே வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பார்வையில. அதுல வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கான உரிய இடமே கிடையாது. அந்த மாற்றத்தை வந்து இப்ப நம்ம முன்னோக்கி போறோம். எப்படி போறோம்? சைவன்ற ஒரு சமயத்தை எடுத்துக்கினா அதுல வந்து பெண்கள் வந்து ஓதுவார்களா ஆகலாம் அப்படின்றத வந்து ஒரு சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வைணவன்ற ஒரு நெறியை வந்து போகும்போது வைணவத்துல வந்து அந்த பாசுரங்கள் சொல்லுவாங்க, திவ்ய பிரபந்த பாசுரங்கள், அதை பாடி அவங்க வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இவ்வளவு ஒரு சிக்கலான சூழ்நிலைகளும் வந்து சில மாற்றங்களும் வந்து நடந்துதான் இருக்கு. இது வந்து எப்படிதான் வந்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனுடைய அந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல்ல இருந்து இதெல்லாம் நம்ம வந்து மீண்டு வந்தாதான் வந்து முழு பெண் உரிமையை வந்து மீட்க முடியும். அதற்கு வந்து வருங்காலம் வந்து துணை புரியும் அப்படின்றது நான் நம்புறேன். எல்லாருமே பேசும்போது இது ஒரு ஆண் சமுதாயம், இந்த ஆண்களினுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த பெண்கள் இருக்கிறார்கள், அதுக்காகவே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கருத்துல கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் உண்டு. விலங்குகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து இந்த மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விலங்குகள்ல இருந்து பிரிகிறது 2 விஷயத்துல தான். ஒன்று பேச்சு திறமை, இன்னொன்று கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளக்கூடிய சில விடயங்கள். ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் எங்கெங்கெல்லாம் தன்னை பிரித்து ஆளுகின்றது என்று பார்த்தால் முதல் அடிப்படை விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நேரடி போட்டி. ஆணுக்கு பெண்ணையும்
பெண்ணுக்கு ஆணையும் அடிமைப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய உணர்வு. நான் உன்னை ஆள்வதா, நீ என்னை ஆள்வதா என்ற ஒரு விஷயம். இது அப்புறம் என்ன செய்யுதுன்னா அரசியலமைப்பா மாறுது. அப்புறம் என்ன சொல்றது, மதம், இனம், ஜாதி அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல போகுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இந்த மாற்றங்கள், நானும் நீயும் சரிசமம்ங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருச்சுன்னா இவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நாங்கெல்லாம் ஆணாதிக்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கை தட்டுவதற்கு 2 பேர் சரியாக இருக்கார்கள் பெண்களுடைய செயலிருந்து. அதே மாதிரி திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டால் போதும், கைத்தட்டி ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்கள் அவ்வளவு வக்ரமாக இருக்கின்றார்கள். இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இதை நாம் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். இதை நீங்க சினிமால சொல்லியோ இல்ல தத்துவங்கள், இந்த முதல்ல நம்ம திருப்பி இந்த தத்துவ ஞானிகளை வைத்தே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பௌத்தத்துல புத்தர் ஆரம்பிச்சாரு, சமணர் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் இயேசுநாதர் சொன்னாரு, மன்னிக்க வேண்டும், முஸ்லிம்கள்ல நபிகள் நாயகம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவ ஞானிகளுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த சமூகத்தின் இந்த இரண்டு விடயங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இந்த தத்துவ ஞானிகள் வேற வேற ஆங்கிள் சொல்லிக்கிட்டே வராங்க. அதனால ஏற்படுறதா சட்டம். அதனுடைய விளைவு தான் இந்த இன்னைக்கு இருக்க மனு நீதி அப்படிங்கிற இந்த ஒரு விடயமும். இது சட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப 3000 வருஷம் தான், 4000 வருஷம் வரைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கோம். மனிதன் எப்ப ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அங்க இருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற அந்த 10 கொள்கைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறதாக நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு தடவையும் அவங்க தத்துவத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஆணையும் பெண்ணையும் பிரிச்சு 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 வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் ரொம்ப சௌகரியமா பெண்களும் ஆண்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னா இந்த உலகத்துல வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. வணக்கம். 2 சிந்தனை. சட்டங்கள் இதெல்லாம் கடந்து இந்த மாற்றம் எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்து தான் தொடங்கணும். 2 விஷயம் நான் கேட்கிறேன். ஒரு பெண் குழந்தைய பெத்து வளர்த்து எல்லாம் பண்றீங்கல்ல, 2 பெண் குழந்தை இருந்தா பிரச்சனை இல்லை, 4 பெண் குழந்தை இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஆம்பளை பிள்ளை கூட பிறந்துட்டா சொத்து கொடுக்கறதுக்கு ஏன் தகப்பனுக்கு இன்னைக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. அப்ப நீங்க தகப்பனா இருந்தா உங்க பொண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கு முதல்ல விருப்பப்படுங்க. அண்ணன் தம்பியா இருந்தா ஏன் உனக்கு 4 அண்ணன் தம்பி இருந்தா சொத்து கொடுக்க மனசு வருதுல்ல, ஒரு அக்கா தங்கச்சி கொடுக்கறதுக்கு ஏன் மனசு வரல? இங்க உரிமை கொடுங்க. அதே போல இன்னைக்கு ரொம்ப சமீபமா நடந்து வர ரொம்ப ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயம் நான் விரும்புறேன், பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு சொத்து தகராறு வருது ஒரு குடும்பத்துல, ஆக்கிரமிப்பு, சொத்துக்களை வயல்வெளிகளை ஆக்கிரமிக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வருது. அப்ப ஆக்கிரமிச்சவன் கடைசியா பேசுறான், உனக்கு 2 பொம்பளை பிள்ளை தானே, இந்த மண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற? ஆக்கிரமிச்சது தவறு, பஞ்சாயத்துல இந்த வார்த்தை வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சமூகம் எதை நோக்கி நகர்த்துது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அரசாங்கம் குழந்தைய ஆணா பெண்ணா பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகத்துல திரைமறைவுல என்ன நடக்குது தெரியுமா? IVF பண்றாங்க. குழந்தை டெஸ்ட் டியூப் பேபி கருவாயிடுது. நீ ஆணா இருந்தா அம்மா வயிற்றுல வரலாம், பெண்ணா இருந்தா வரக்கூடாது. இதுக்கு ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா ஆதாரபூர்வமாக பேசுவது ஒரு பக்கம், மனசுல யோசிச்சுக்கோங்க. அம்மா வயிற்றுல கருவறையில வந்த பிறகு அழித்தார்கள், பிறந்த பிறகு அழித்தார்கள். இன்னைக்கு டெஸ்ட் டியூப்லயே அழிக்கப்படுறோம் அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டுல இத. அப்ப என்ன சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக 2 ப்ரெஷர் வருங்க. ப்ரெஷர் வராமலாம் இருக்காது. எனக்கு பெண் குழந்தை பிறந்தா அதை இந்த சமூகத்தில் அன்போடும் தைரியத்தோடும் என் குழந்தைய வளர்க்கறது சரி, நான் தைரியமா அன்போட இருப்பேன் அப்படின்ற உறுதிய தொடங்கிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, அக வாழ்க்கை இருக்குல்ல, ஒவ்வொருத்தருடைய அந்தரக தாம்பத்திய வாழ்க்கை இருக்கிறப்போ அதுல ஆண் பெண் கணவன் மனைவி 2 பேர் தான் வரீங்க. அப்போ உங்களுக்குள்ள பெரிய ஈகோ இருக்கிறதே இல்லையே. ஒரு ஆண் பெண்ணுக்கான அந்தரங்க வாழ்க்கையின் அன்பின் பரிமாற்றங்கள் உங்களுக்குள்ள ஈகோவே இல்லையே. அப்ப அந்த அறையை விட்டு வெளியே இந்த சமூகத்தை பார்க்கிற போது மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து 2 கொம்பு வந்துருது. அப்ப நினைச்சு பார்த்துக்கோங்க, ஒரு பெண்ணை
ரொம்ப இரக்கமா, அல்லது நான் அடிமைன்னு நினைக்கிறப்போ என் அன்பிற்கினியால் எனக்கு அடிமை இல்லை, அல்லது என்னுடைய அன்பில் என்னுடைய இன்பத்தில் அவள் சமமாக இருக்கிற போது இந்த வாழ்க்கையிலும் சமம். இந்த 3 விஷயத்துல இருந்து ஒரு பெண் தன்னுடைய விடுதலையை, பெண்ணுக்கான விடுதலையை உறுதி செய்ய முடியும். இந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்வதற்கு வெட்கப்படுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஆண் சமூகம் வந்து நடத்துறதுனாலதான் தொடர்ந்து ஆண் சமூகம் இன்றளவும் பெண்களை பத்தின விஷயங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்ற சிந்தனையை வெளிவரணுன்றதுக்காக தான் முதல்ல 3 இடத்துல ஆண்கள் பேசுனது வந்து ரொம்ப செவிக்கும் பார்வையாளர்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொண்டாட்டங்கள் எங்க மறுக்கப்படுகிறது அப்படின்னா ஆண் சமூகத்துக்கிட்ட இருந்துதான் மறுக்கப்படுகிறது. அது வெட்கத்தோட அதை எடுத்துக்கிறவங்க பெண் சமூகமா இருக்கிறாங்க. இங்க வந்து பாலின மருந்து, அறிவை சார்ந்து, உடலை சார்ந்து, இங்க உடைய மற்றும் மாற்று கருத்தா சொல்லக்கூடிய பல பேர் இங்க சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுது. மனிதம் இனமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க உடை மற்றும் வேறல்ல, எந்த உடை வேணாலும் போட்டுக்கலாம். இங்க உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்காத சமூகம் இருக்கு, அது குறிப்பா ஆண் சமூகம் இருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். எங்களை போல இருக்க பிறப்பால் நான் பெண்ணல்ல, இந்த பெண்மையின் வழி தந்த சாமிக்கு நன்றின்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கை வந்து ஆண் கரு முட்டையா பெண் கரு முட்டையா அப்படின்ற ஆராய்ச்சி இல்லாம ஒரு ஆண் குழந்தை மகனா பிறந்து இன்னைக்கு 3ஆம் பாலினமா இந்த சமூகத்துல வந்து உங்களை மாதிரி இருக்கிற சமூகத்துக்கிட்ட வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு காரி தூப்பி கடைநெறி ஓரத்துல இருந்து வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான வலியும் வேதனையும் இருக்கு. அது தந்தது இந்த ஆண் சமூகம் தான். அது தந்தது இந்த ஆண் சமூகம் தான். உடலும் மனமும் உயிரும் ஒண்ணு அப்படின்னா அது மனித இனத்துக்குள்ள ஒரு மனித இனமா பார்க்கக்கூடிய பார்வை இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ மாறணும்னு நினைச்சோம், மாறாம இன்னைக்குமே ஒரு பெண்ணையும் ஒரு பெண் போல் தோற்றம் உள்ளவர்களிடம் இச்சைக்கு பசி தீக்கும் கயவர்களாக எங்களை வந்து யூஸ் பண்ற இந்த ஆண் சமூகம் இன்னைக்கு எங்களுக்கு பாலியல் தொழில்ன்றது ஒரு புனிதமான தொழில். நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருச்சியில விராலிமலையில இன்னுமே இந்த தொழில் நடந்துட்டு இருக்கு. கர்நாடகத்துல இன்னுமே ஒரு அதாவது தேவர்களுக்கு அடியாள் அப்படின்னா தேவடியா அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறான், அது கொச்சை வார்த்தையா சொல்லிடுறான். ஆனா தேவர்களுக்கு அடியாளராக பணிபுரிந்த நபர்களுடைய வீட்டு காலடி மண்ணை எடுத்து அதுல துர்க்கை அம்மனை புடிச்சு இன்னைக்கு 10 நாள் திருவிழாவை நம்ம இந்தியாவில கொண்டாடுறாங்க. ஆனா எங்களுக்கான ஒரு தோற்றத்தை இங்க கொடுக்கும் போது இந்த ஆண் சமூகம் எங்களை இச்சைக்கு பசி தின்ற கயவர்களாக மாற்றி விட்டார்கள். அதனால் நாங்கள் இன்னைக்கு பாலியல் தொழிலாளியாக மாறி நிற்கிறோம். அது வெறும் வயிற்று பிழப்புக்காக. அதுவும் தந்தது இந்த ஆண் சமூகம் தான். இவ்வளவு பேசுறோம் நாம. பெண்ணுரிமை மீட்கும் தேவையான்ட்டு நான் 2 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் குறுக்கிட மாட்டேன். பெண்ணுரிமை மீட்பும் தேவைமான்ட்டு இந்த இடத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதே தமிழ்நாட்டுல பாலியல் தொழில சீண்டப்பட்ட பெண்களுக்கான உரிமைகள் நம்ம வந்து முறைப்படி அந்த குறித்த நேரத்துல நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சு பண்ணோமானா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நிர்பயா வழக்கு இன்னைக்கு நிர்பயா ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா முழுக்க இருந்தாலுமே வெக்கக்கேடா இருக்கு. அதுல வேலை பண்றவங்களும் சரி, குறையும் நிறையும் யாரும் சொல்வதற்கான இல்லை. ஏன்னா அப்படி ஒரு நிறுவனம் இருந்தும் கூட இன்னுமே பாலியல் சீண்டல்கள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. சோ பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைய வளர்க்கறதுக்கான சூழல், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும், ஒரு பெண் குழந்தை வந்து வளரும் போது ஒரு ஆண்மகனா நான் வளரணும் அப்படின்ற ஒரு போர்வையை வந்து அதுக்குள்ள இருந்து உள்ளார்ந்த உணர்ச்சியோட வளரும் போது ஒரு ஆண்மகன் குழந்தை பிறந்து அது பெண் குழந்தையா வளரணும், நான் பெண்ணா மாறணும்னு நினைக்கும் போது அந்த வளர்ப்பின் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய பெண்கள் எப்படி வளர்ந்தாங்க, எந்த எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட்டிவ் சூப்பர்வேஷன்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா கிராமப்புறங்கள்ல, இன்னைக்கு நிறைய கிராமப்புறங்கள்ல அது வளர்ந்துச்சுன்னா அப்படின்னா இல்ல. அப்ப நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் என்ன வித்தியாசம், விதிவிலக்கா அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் வந்து நம்ம குறைக்கப்படணும். அதுக்கான விஷயத்த பேசணும் அப்படின்னாதான் அன்றுதான் முழுமையான பெண்ணுரிமை அப்படின்றது கிடைச்சிருக்கு நான் சொல்லுவேன். இன்னுமே நிறைய கவர்மெண்டா இருந்தாலும் நான் கவர்மெண்டா இருந்தாலும் எந்த மாதிரியான பணி செய்யற பணி இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பெண் கட்டிருக்கிற புடவையை பார்த்து அவனுடைய ஆப்போசிட் ஜெண்டர் வந்து வசீகரப்படுத்துவதற்கான சூழல் இருக்குது. காரணம் வந்து அவளுடைய உடை அல்ல,
அவளுடைய உடை அல்ல, கடவுள் கொடுத்த அவளின் தோற்றம். அது ஒரு மனித தோற்றம். அதையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா நாம எந்த இடத்துல நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். மூணாவது, எங்களை மாதிரி இருக்கிற மூன்றாம் பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து இன்னைக்கு பெண்ணுக்கு நிகரா அழகா ஆயிட்டாங்க, கேர்லிஷா இருக்கிறாங்களே விட கேர்ள் மாதிரி இருக்கிறாங்க, பெண்களே தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆண் சமூகம் எங்க மேல திணிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்ககிட்ட இது இல்லையான்னு கேக்குறாங்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு 4 செவத்துக்குள்ளேயும் நடு ரோட்லயும் இரவு நேரத்திலயும் கேக்குறாங்க, உனக்கு இது இல்லையா அது இல்லையா, எது இருந்தா என்ன எது இல்லைன்னா என்ன. அப்ப நீ சொல்லும் போது எனக்கான அங்க என்னுடைய உணர்வு சாகடிக்கப்படுகிறது. அதனால நான் வந்து என்னுடைய உடல் தோற்றத்தை முழுமையா நின்னாதான் இந்த சமூகம் என்னை ஏத்துக்கக்கூடிய சூழலை இங்க நான் உருவாக்குறதுக்கு இந்த சமூகம் என்னை வந்து தள்ளி விடுது. காரணம், நான் நானாக இருக்க விரும்புகிறேன். நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் எழுத்தாளர், நான் சாதிக்க பிறந்தவர்களின் சமூக அமைப்புன்னு சொல்லி கடந்த 12 வருடங்களாக சென்னை தமிழ்நாடு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நிறைய இடத்துல என்னுடைய வாய்ஸும் எனக்கான தேவைகளும் மறுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண் சமூகத்துல குறிப்பா. ஏன்னா நம்ம மீட் பண்றவங்க எல்லாருமே வந்து யாரா இருக்கிறாங்கன்னா ப்ரியாரிட்டைசேஷன்ஸ் அந்த டேபிள்ல ஹாயா பாயா கூலா உட்காந்துருக்கிறவங்க யாருன்னா ஆண் சமூகம் தானே. அதுக்கப்புறம் தானே அடுத்த நம்மளை வந்து மீட் பண்ணும்போது குறை என்பது எல்லோரிடமும் இருக்கு. ஏன்னா இது எல்லாருமே மனித இனம். அந்த மனித இனத்தை மனிதமா பாருங்க. பெண்ணுரிமைக்கான மீட்புகள் இன்னும் நிறைய களை எடுக்கணும். எடுத்தால் அதற்கான வழிகள் நம்ம கையிலே இருக்கு. அந்த ஒற்றுமை கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கிற மக்களுக்கிட்ட இந்த ஒற்றுமையே கிடையாது. எல்லாரும் சொல்லிக்கலாம், ஒரு சமூகத்துல எதனா பிரச்சனை வந்தோம்னா எல்லாரும் வாங்கன்ட்டு. இன்னைக்கு சோசியல் மீடியால 1 நாள் 2 நாள் அந்த பத்தின வாத விவாதங்களோ சோசியல் மீடியால போஸ்டோரும் தெரியும், மறுநாள் யாருடா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழலை நம்ம உருவாக்கிட்டோம். இன்னைக்கு அடுத்த வீட்டுல எது நடக்கும் அதை எப்ப நம்ம பார்க்கலான்ற நிலைமைக்கு வந்துட்டோம். சோ அதுக்கெல்லாம் தீர்வா நம்மளுடைய எண்ணங்களை எப்படி விதைக்கிறோமோ அந்த விதை தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மகளிர் தினம் அப்படின்றத எனக்கு காலையில இருந்து பேசவே முடியல. ஏன் அப்படின்னா 2-3 மீட்டிங்கு. மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு சைல்டு அபியூஸ் நடந்திருக்கு, காதல்னால ஆவண கொலை பண்றாங்க. இதே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். திருநங்கைகளும் குழந்தை கடத்தல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு ஊடகங்கள் வாயிலா வந்திருந்தது. தோற்றத்துல திருநங்கையின் கூட அடையாளம் தெரியாம இந்த சமூக மக்கள் நம்ம சென்னையில நடந்திருக்கு 2 வீக்ஸ் பேக். ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யற திருநங்கைய புடிச்சு பலார்னு விட்டு கட்டை எடுத்து மண்டைய உடைச்சி இவங்கள மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயை கிரியேட் பண்ணி அவங்கள கருணை கொலை செய்யணும், ஆவண கொலை செய்யணும், அவங்களோட ரோட்ல நிக்க வச்சு சுடணும்னு சொல்ற உங்க சமூகம், எவனோ ஒருத்தன் 8 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணி கோணில கட்டி போட்டவன உங்களால எதுவுமே பண்ண முடியல. அவனை பாதுகாப்பாவும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாவும் உங்களுடைய அம்பேத்கர் சொன்ன பயலா படி லா படி நீங்க வந்து அவனுக்கு சட்டத்திட்டவர்களையும் ஆராய்ச்சி வேலையில இருக்கிற நீங்க எங்களுடைய சமூகம் என்னைக்கு மேலோங்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கூடிய விரைவில் வரப்போகுது. ஆர்த்திகளை வாழ விடுங்கள், பிறகு வந்து எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய பெண்கள் தின வாழ்த்து செய்தி. ஆர்த்திகளை வாழ விடுங்கள், பிறகு எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து விமென்ஸ் டே விஷஸ் வேணாம், ஸ்டாப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமென்ஸ் இந்த விஷஸ் இருந்தா எங்களுக்கு போதும். அந்த கருத்தை ஒட்டுதான் நான் பேச வந்தேன். பட் அவரு சொன்னது நிமித்தமா அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன். ஐயா, ஆண்கள் இருக்கைன்னு கிடையாது பேருந்தில், பெண்களுக்குத்தான் இருக்கை. அடுத்தது வந்து ஜென்ஸ் கிடையாது, அது பொது இருக்கை. ஒரு நாள் பஸ்ல எனக்கும் ஒரு ஆளுக்கும் செம்ம சண்டை. நான் போட்டு அந்த ஆளு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. டிரைவருக்கும் தெரியல, கண்டக்டருக்கும் தெரியல, இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் தெரியல. நான் தனியா கத்தி தனியா போராடி அசிங்கப்பட்டு இறங்கிட்டேன். அது வேற விஷயம். ஆனா இல்ல, அடிக்காம தான் இறங்கினேன். ஏன்னா ஸ்டாப்பிங் வந்துருச்சு, அதனால இறங்கிட்டேன். அது வந்து பொது இருக்கை. அங்க ஆண்களும் உட்காரலாம், பெண்களும் உட்காரலாம். ஆனா பெண்கள் இருக்கையில பெண்கள் மட்டும்தான் உட்காரணும், ஆண்கள் உட்கார்ந்தா எழுந்துருன்னு சொல்லணும் என்பது பைலாவுல இருக்கு. ஆண்கள் இருக்கையில பெண்கள், ஆண்கள் இருக்கையில பொது இருக்கையில பெண்கள் உட்காரும் பொழுது ஆண்கள் எழுந்துரு என்று சொல்லக்கூடாது என்பதும் பைலாவுல இருக்குது. அதனால தயவு செய்து நீங்கள் அதை உங்களோட கருத்தாக கொள்ளுங்கள். முதலாவது நான் வந்து இந்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழேலன் ஐயா அவர்களுக்கும் திரைமொழியினுடைய அமைப்புக்கும் நான் மிகுந்த நன்றியை சொல்றேன். ஏன்னா வழக்கமா பெண்கள் தினம்னா கோல போட்டி, சமையல் போட்டி, அழகு போட்டி இப்படிதான் நடத்துவாங்க.
ஆனா இன்றைக்கு ஒரு மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிற அமைப்புக்கு முதலாவது மிக்க 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 நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், உழைக்கும் மகளிர் சார்பாக. ஏன்னா எல்லாருமே ஏறக்குறைய அலுவலகத்துல இருந்தா வந்திருக்கிறோம். உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு உழைக்கும் மகளிரா நாங்க வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றோம். அடுத்தது ஐயா பேசுனதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஊடகங்கள்ல இருந்து அவர் சொன்னார் இல்லையா, ஊடகங்கள் திரை ஊடகங்கள்ல வந்து பெரும்பான்மை பெண்ணியத்தை பேசுகின்ற திரைப்படங்களா தான் வந்திருக்குது. ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி அவர்கிட்ட, பொதுவாகவே திரை சமூகத்தை பார்த்து ஊடகத்தை பார்த்து பெண் தொழிலாளர்கள்னா திரை இயக்குனர்கள் ஆகட்டும், இசையமைப்பாளர்கள் ஆகட்டும், பெண்ணை நீங்க வந்து ஷோவா காமிக்கிறீங்களே தவிர பெண்ணை நீங்க டெக்னீஷியன்ஸா காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவது இன்றைக்கும் இருப்பதனால்தான் ஆணாதிக்க சிந்தனையுடைய திரைப்படங்கள் பெரும்பான்மையாலும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்க எங்களையும் டெக்னீஷியன்ஸா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். நீங்க வந்து சேர்த்துக்கோங்கன்னா நாங்க வாய்ப்பை கொடுங்க, எங்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுங்க. நாங்க வந்து வரும்பொழுது பெண் இயக்குனர்களுக்கு அதிகம், ஒரே ஒரு பெண் இயக்குனர் வந்தாலும் திருப்பி நீ அழகாகிற நடின்னு சொல்லி அவங்க நடிக்க வச்சு சுகாசினி நடிக்க வச்சிடுறீங்க. அப்படிலாம் வேண்டாம், அவங்க இருக்கட்டும், இயக்கட்டும். படங்கள் வீரா நாயர் வந்தாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப அப்படித்தான் இருந்தாகும். சோ கூடுமான வரை நாங்க போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அதே மாதிரி சகோதரி வந்து 3ஆம் பாலினத்தவர்களை பத்தி பேசினாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கருத்துக்கள். அதே நேரத்துல பெண்களுக்கே நிறைய இடங்கள்ல உரிமைகள் மறுக்கப்படுகிறது. சகோதரி சொன்னாங்களே சொத்துரிமை பத்தி, பொருளாதார சுதந்திரம் இல்லாத சூழல்ல தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போராடி கொண்டேதான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த போராட்டத்துல ஓரளவு நாங்க தன்னிறைவு அடைந்துட்டோம். அதையும் நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஐயா சொன்னாருல்ல, எப்ப பாரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான போட்டி. ஆமா இருக்குது, இருக்கணும். ஏன்னா காலமாக 2000 ஆண்டு காலமாக நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னமும் நாங்க நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது நாங்களே எங்களுக்காக பேசலன்னா, நாங்களே எங்களுக்காக சண்டை போடலன்னா வேற யார் தான் வந்து கேட்பா? அதே மாதிரி காலங்காலமா நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற எங்களை எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் மேல வந்துட்டா அவங்களை எப்படியாவது கேவலப்படுத்தி கழுவி ஊத்தி அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் முன்ன வரீங்க. அப்ப திருப்பி நீங்களும் உங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க எப்படா மேல வரலாம், இவங்க எப்படி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, மத தலைவர்கள் எத்தனை இடத்துல பெண்கள் இருக்காங்க. போப்பாண்டவர், பெண் போப்பாண்டவர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது பெண் உரிமைக்காக தான். அவர் சொன்னது நான் 100% ஒத்துக்கிறேன். ஏன்னா யூத மதத்துல யூத தலைவர்கள் எப்பயுமே வந்து பெண்ணை வந்து ஒரு இரண்டாம் பாலினமா கூட இல்ல, அவங்கள வந்து சேர்க்கறதே கிடையாது, மனுஷ ஜென்மமாவே மதிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அவங்கள. அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் மாத்துறதுக்காக அவருடைய பிறப்பும் அவருடைய இறப்பும் அவருடைய ஊழியமும் அவருடைய கடந்து வந்த பாதையும் பெரும்பான்மையாலும் விதவை பெண்கள், ஒடுக்கப்பட்ட பெண்கள், தாழ்த்தப்பட்ட பெண்கள், விலக்கப்பட்ட பெண்கள், அப்படிதான். சோ அதை வந்து கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட கிறிஸ்தவ சமூகத்துல பெண்கள் ஆர்டினேஷன் வாங்க எவ்வளவு போராடி இப்பதான் வாங்கியிருக்கோம். இன்னும் பெண் பேராயர்கள் வரல, ஒரு சில எண்ணிக்கையில தான் வந்திருக்காங்க. மற்ற மதங்கள்ல எடுத்துக்கோங்க, மடாதிபதிகள் எடுத்துக்கோங்க, யாருமே பெண்கள் பெரிய அளவுல வரல. எங்களுக்கு தேவை 2 விஷயங்கள். பெண்ணுக்கான அரசியலை நீங்க பெண் அரசியல் செய்ய விடுங்க, உடை அரசியல் செய்யாதீங்க. எங்க உடை நாங்க என்ன போடணும்ன்றது எங்க இஷ்டம். துப்பட்டா போடுங்க தோழின்னு ஒரு பக்கம் வருது. அதே நேரம் பெண் ஆடை அணிவதற்கே போராடிய காலமும் உண்டு. திருவிதாங்கூர் நடந்த போராட்டம் தெரியும். ஆக என் உடை என் இஷ்டம், நான் போடுவேன், நான் போட மாட்டேன், நான் இதுதான் போடுவேன்றது என்னுடைய. அதுல திரும்பி உங்களுடைய முன் அரசியலை, ஆண் அரசியலை கொண்டாந்து பெண்ணினுடைய உடை அரசியலா திணிக்காதீங்க. அடுத்தது, பெண்களுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கான இடத்தை விடுங்க. குடுங்க சொல்லல, இடத்தை விடுங்க. நீங்க இடம் விட்டா போதும், நாங்க வந்து ஏறி வந்துருவோம். ஏன்னா ஏற்கனவே இது தாய் வழி சமூகமா இருந்தது. எப்போ நிலவுடைமை சமூகமா மாறும் பொழுதுதான் பெண் கையில இருந்த எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு.
சோ ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது சகோதரி பேசும்போது சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. அந்த காரணம் என்னன்னா, அதிகாரம் செய்கின்ற இடத்திலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஆணாதிக்க சிந்தனையுடைய பெண்களா இருந்தாலுமே ஆணாதிக்க சிந்தனையுடையவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்க ஒரு சமத்துவமோ சமூக நீதியோ வருவதற்கான வாய்ப்பில்லை. அதிக நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வாய்ப்பு இருந்தா 2வது சுற்று பேசலாம். வேற யாராவது மாற்று கருத்து பேசினாக்கா நான் அதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு வர. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அந்த மாதவத்தின் பலனாக மங்கையராய் பிறந்த எனக்கு மங்கையாக நான் சந்தோஷப்பட்டு எல்லா மங்கையரையும் மனைவியை மகளை நேசிக்கின்ற தகப்பன்களை தெரியும். அதே போல உங்கள் மனைவியையும் நேசியுங்கள். எல்லா பெண்களையும் சமூக நீதியோடு உங்கள் வீட்டு பெண்கள் போல நீங்கள் மதித்து நேசித்து அவர்களை வந்து நடத்துங்கள்